தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நம்ம எப்படி விஜயகாந்தை வந்து பொலிட்டிக்கலா ட்ரோல் பண்ணமோ சிமிலர்லி 2011-15 அந்த டைம்ல இந்தியன் பாலிடிக்ஸ்னு எடுத்துக்கிட்டா அந்த டைம்ல பிரைம் மினிஸ்டர் இருந்த மன்மோகன் சிங்கை தான் பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பேர் இருக்குல்ல, மன்மோகன் சிங். இந்த மண் இருக்குல்ல, தமிழே வச்சுக்கலாம், மண் மாதிரி அமைதியா இருக்காரு, சைலண்டா இருக்காரு, அவருக்குன்னு தனியா ஒரு எபிலிட்டி கிடையாது, பப்பட்டா இருக்காரு. ஈவன் ஹிந்தில அவர் பேரை இந்த மண்ணை வந்து MAUN மன்மோகன் தான் கூப்பிட்டாங்க. அதாவது பீங் ரொம்ப சைலண்ட், எதுவும் பேச மாட்டாரு, அமைதியாக ஒரு வேலையை பார்ப்பாரு, ஒரு பெரிய லீடர் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், பட் அகைன் சொல்கிறேன், இந்தியாவோட எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி எடுத்தா இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி, அதாவது இந்தியாவோட பொருளாதாரத்தை மாற்றி அமைச்ச 2 பெரிய லீடர்ஸ்னா ஃபர்ஸ்ட் நேரு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச்னா மன்மோகன் சிங் டைம் தான். இவர் என்ன சேஞ்ச் கொண்டு வந்தாரோ அந்த சேஞ்சோட கண்டினியூட்டி தான் மோடி. ஸோ அடுத்த 200 வருஷம் 300 வருஷம் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங்னு தனி பேஜ் இருக்கும். என்ன ரீசன்? மேலே பார்த்தது தான் இந்தியாவோட எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியை மாற்றி அமைச்சவரில் ஃபர்ஸ்ட் முக்கியமான ஆள் மன்மோகன், ஆஃப்டர் நேரு. ஈவன் மன்மோகன் சிங் இந்தியாவோட பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட நேச்சர் எப்படி இருக்கும்? இந்தியன் எக்கனாமிஸ் க்ளோஸ்ட் எக்கனாமியில் மோனோபலைஸ்ட் எக்கனாமி சொல்லலாம், இல்லை கவர்மெண்ட் பேஸ்ட் எக்கனாமி சொல்லலாம், இல்லை ஸ்டேட் சென்ட்ரலைஸ்ட் எக்கனாமி சொல்லலாமா? அதாவது மோஸ்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் கவர்மெண்ட் தான் பண்ணும், பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு இடம் கிடையாது, இன்னோவேஷனுக்கு இடம் கிடையாது. ஸோ எக்கனாமி இஸ் டைட்லி கண்ட்ரோல்ட் ஒன்லி பை கவர்மெண்ட். அது யாரோட ட்ரீம்? நேரோட ட்ரீம். கவர்மெண்ட் கிட்ட எல்லாமே இருந்தால் மட்டும்தான் க்ரோத் சூப்பராக இருக்குன்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் மன்மோகன் சிங் டைமில் என்ன முடிவு பண்ணுறாரு? 1990s வந்துருச்சு, உலகம் முழுக்க குளோபலைசேஷன்ன்ற ஒரு பெரிய எக்கனாமி பயங்கரமான வேவ் ஒன்று உருவாயிட்டு இருக்கு. பட் அதுக்கும் இந்தியாவுக்கும் லிங்கே கிடையாது. இந்த லிங்கை உருவாக்கணும், க்ளோஸ்டா இருந்த இந்தியாவை ஓப்பன் ஆக்கணும். ஓப்பன் ஆக்கி குளோபலைசேஷன் நம்ம என்ன பண்ணணும்? வெல்கம் பண்ணணும். அந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டது ஃபர்ஸ்ட் எக்கனாமிஸ்ட் யாரு? மன்மோகன் சிங். யோசிக்க முடியுதா? சரி, நீங்கள் 2011 கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகுறீங்க, சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு நார்மல் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அவுட் சோர்சிங், வெஸ்டர்ன் லைஃப் கல்ச்சர், இந்த எல்லாத்துக்குள்ளேயும் ஆரிஜின் பாயிண்ட் 1991 economic reforms made by Manmohan Singh, that is making India the country as liberalized, privatized, globalized. So இந்தியாவில் இந்தியாவோட எக்கனாமி ரூல்ஸ் ஈஸி ஆக்கப்படுது, லிபரலைஸ் ஆக்கப்படுது. நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி ரூல்ஸ். அப்போ யாரோட கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஒரே டைமில் 100 கம்பெனி உருவாகுது, நிறைய எம்ப்ளாய்மெண்ட், க்ரோத் அதிகம். ஸோ ப்ரைவேடைசேஷன் அதிகமாகுது. மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸில் கம்பெனிஸும் உள்ள வரலாம். குளோபலைசேஷன். இந்த LPG ஃபார்முலாவோட இனிஷியேட்டிவ் யார்? மன்மோகன் சிங். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிரசன்ஸ் இந்தியாவோட எக்கனாமிக்ஸில் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த இம்பாக்ட் என்ன ஆயிருக்கு, அதை கொண்டு போன அடுத்த இப்போ இருக்கிற கண்டெம்பரரி கவர்மெண்ட் அதை என்ன பண்ணியிருக்கு, ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஸோ 2004 2014 இந்தியா க்ளோஸ்ட் எக்கானமிலிருந்து ஓப்பன் எக்கானமி மாறினதுக்கப்புறம் 1991 மாறுதா? அப்போ அவர் மன்மோகன் சிங் யார்? ஃபினான்ஸ் மினிஸ்டரா, எக்கனாமிக் அட்வைசரா? இப்போ என்ன ஆயிட்டாரு? பிரைம் மினிஸ்டரா? எஸ். இந்த காலகட்டத்தில் இந்த ஓப்பன் எக்கானமி இந்தியாவை என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு? ஆல்ரெடி பார்த்தோம்ல. கண்டிப்பாக ஜிடிபி growth எப்படி இருக்கும்? செம்ம அதிகமாக இருக்கும். வாட் ஜிடிபி? ஒரு கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் தானே ஜிடிபி. ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா growth அதிகமாக அர்த்தம். அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, இப்போ யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? பிரைவேட் கம்பெனிஸ். இப்போ ஒரே டைமில் 100 கம்பெனி 1000 கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா growth எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ 2004 கண்டினியூஸாக அடுத்த ஒரு 5 இயர்ஸ் 2009 வரைக்கும் இந்தியாவோட ஜிடிபி வருஷம் 8.5% growth. அதுக்கப்புறமும் சரி, 2008-9 உலகம் முழுக்க என்ன வந்துச்சு? எக்கனாமிக் ரைஸ் வந்துச்சா? ரெசெஷன் வந்துச்சா? உலகம் முழுக்க ஸ்லோ டவுன். பட் அது அப்போ கூட 2010-11 அந்த டைமில் கூட இந்தியாவோட growth வந்து 7.8%. ஸோ முதல் முறையாக இவ்வளோ growth வர்றது இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்போ growth அதிகமாச்சுன்னு அர்த்தம் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக அர்த்தம். எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக அர்த்தம் சேவிங்ஸ் அதிகமான அர்த்தம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எப்போ அதிகமாச்சோ, ஃபர்ஸ்ட் டைம் பூஸ்ட் ஆச்சோ, அந்த டைமில் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? சேவிங்ஸ் அதிகமாகுச்சு. ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டாக இருந்ததுனால அவருக்கு என்ன தெரியுது? இந்தியாவோட பேக் போன் எது? சேவிங்ஸ் தான். இப்போ 2004-2009 இருக்குல்ல, அந்த டைம்ல எக்கனாமிக் கிரைசிஸ் ஃபியூச்சரில் உலகம் முழுக்க வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட சேவிங்ஸ் அதிகமாக்கிட்டார். இந்தியா ஒரு 100 ரூபா உற்பத்தி படுத்துனா அதில் 23 rupees என்ன பண்ணுறோம்? சேவிங்ஸ் ஆகிருக்கும். இந்த 23% வந்து 38% அதிகமாகிடுச்சு இப்போ 2010. யோசிக்க முடியுதா? உங்கள் ஃபேமிலி வந்து நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு பயங்கரமான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆல்ரெடி உங்ககிட்ட சேவிங்ஸ் வந்துச்சுன்னா அந்த காசு வச்சு என்ன பண்ணலாம்? அடுத்த ஒரு 5 வருஷம் இல்லை அடுத்த ஒரு 3 மாதமாச்சும் ஓட்டலாம். கரெக்டாக. சிமிலர்லி உலகம் முழுக்க ஸ்லோ டவுன், ப்ரொடக்ஷன் நின்று போச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு என்ன கிடையாது? வெஸ்டர்ன் கல்ச்சரில் சேவிங்ஸ் அந்த அளவுக்கு பெரிய ரூல் கிடையாது. பட் 2009 28% சேவ் பண்ணிருக்கும். உலகம் முழுக்க ஸ்லோடவுன் இருந்த போதும் இந்த சேவிங்ஸ் ரேட் என்ன பண்ணிடுச்சு? இந்தியாவை சேஃப்கார்ட் பண்ணிடுச்சு. அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி growth 8.5 இருந்தாலும் 7.5 கீழே குறைக்க நம்ம விடலை. யோசிக்க முடியுதா? ஸோ 2004-2014 இந்த 10 இயர்ஸோட ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் என்ன? குளோபலைசேஷனால இன்வெஸ்ட்மெண்ட் வெளியூர்லேருந்து வருது, இந்தியாவுக்குள்ள பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரோடு போகிறதுல, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், இண்டஸ்ட்ரியில், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீஸ் செக்டரில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சுன்னா ஜிடிபி எப்படி இருக்கும்? அதிகமாகும். ஃபர்ஸ்ட் இம்பாக்ட். ஜிடிபி அதிகமாகும் போது we also tried to improve the savings. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், இண்டஸ்ட்ரீஸில், சர்வீஸ் செக்டரில் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா வாட் வில் பி தி ரிசல்ட்? முதல் முறையாக கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ் 2004 2012 ஒரு 8 வருஷத்தில் டபுள் மடங்கு எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. 26 மில்லியன்லேருந்து 51 மில்லியனா
கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ் அதிகமாக இருக்குது. லேபர் இன்டென்சிவ் சொல்லப்படுற மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் 8 மில்லியன் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியும் மாடர்ன் செக்டர்ஸ், டெலிகாம் இண்டஸ்ட்ரி, பேங்கிங், எல்லா சர்வீஸ் செக்டரும் இம்ப்ரூவ் ஆகுது. உங்களுக்கு யோசிக்க முடியல, இப்போ நமக்கு கிடைக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டு, நம்ம நடந்து போகிற அந்த ரோட் ஃபெசிலிட்டி, ஹவுசிங் ஃபெசிலிட்டி, அப்புறம் ஃபோன் பில்லு, அப்புறம் நீங்கள் பேங்க் போய் லோன் வாங்குறது எல்லாமே ஈஸி ப்ராசஸாக மாறுறதுக்கான ஃபர்ஸ்ட் இம்பாக்ட், ஃபர்ஸ்ட் ஆர்ஜினேஷன் 2004 ஆரம்பிக்குது. அண்ட் இதை விட பெரிய சேஞ்ச் இந்தியானாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஃபார்மிங் செக்டர். முக்கால்வாசி மக்கள் விவசாயம் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மிங் செக்டர்ல இருந்து மற்ற ஊருக்கு போனால் நிறைய ஜாப்ஸ் இருக்கு, நிறைய வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபார்மிங் செக்டருக்கு இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக ஷிஃப்ட் நடந்தது இந்த டைம்ல தான். 2004 இந்தியாவோட லேபர் ஹிஸ்ட்ரியிலும் முக்கியம். ஃபார்மிங் செக்டர்ல இருந்து உழைப்பாளிகள் நான் ஃபார்மிங் செக்டருக்கு மூவ் ஆகுறாங்க. அப்போ என்ன ஆகும், வில்லேஜுக்குள்ள 2004 முன்னாடி எல்லா மக்களும் உள்ள இருந்தாங்க. அப்போ லேபர் சப்ளை ரொம்ப அதிகமாச்சு. லேபர் சப்ளை ரொம்ப அதிகமாச்சுன்னா ஒவ்வொரு லேபருக்கு சம்பளம் இருக்கும் கம்மியாக இருக்கும். இப்போ பாதி பேர் எங்கே போயிட்டாங்க, மற்ற ஊருக்கு ஒர்க் பண்ண போயிட்டாங்க. அப்போ வில்லேஜுக்குள்ள லேபர்ஸ் எப்படி இருக்கும், டைட்டனாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால லேபரோட சம்பளம் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஹையர் ரூரல் வேஜஸ் லிங்க் பண்ண முடியுதுல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சம்பளம் அதிகமாக இருக்கும், விச் மீன்ஸ் பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்டா அப்படியே வச்சுக்கலாம். அதோட முக்கியமானது சம்பளம் அதிகமாக கிடைக்குது, நிறைய பேருக்கு ஜாப்ஸ் அதிகம் உருவாயிருக்கு. பார்த்தோம்ல, டபுள் தி ஜாப்ஸ் உருவாயிருக்கு அப்படின்னாலே பாவர்ட்டி குறைஞ்சிருக்குமா, யோசிக்க முடியுதா? பாவர்ட்டி அபாலிஷ் பண்றது, குறைக்கிறதுன்றது பொலிட்டிக்கல் ஸ்கீம் நினைச்சோம், அப்படி கிடையாது. எக்கனாமிக்கல் லெவலில் ஒரு ரிஃபார்ம் உருவாக்கினாலும் பாவர்ட்டி ஈஸி சரி பண்ண முடியுன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே குளோபலைசேஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட். 2004 இருந்து 2014 இதோட மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர்ஷிப் முடிஞ்சு போச்சு. அடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடியும் குளோபலைசேஷன் சப்போர்ட் பண்றாரு, பிரைவேடைசேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் 7.8% இந்த growth வந்து இந்த டைம்ல, அதாவது போஸ்ட் 2015 இந்த பீரியடுக்கு அப்புறம் எல்லாமே 5.8% தான் growth. 7.8% இருந்த லெவல் ஆஃப் growth வந்து 5.8% தான் வருஷமே. இதுக்கு 3 முக்கிய காரணம். ஒன்று, டிமானிட்டைசேஷன். அது வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மணி தான் அல்டிமேட் ரொட்டேஷனு. டெய்லி ரொட்டேஷன் மணி தேவையா, இந்த மணி திடீர்னு ஸ்டாப் பண்ணதுனால பயங்கரமான கொலாப்ஸ். அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் ரொட்டீன் என்ன ஆயிடுச்சு, டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இதனால எக்கனாமி என்னாச்சு, கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. ரெண்டாவது ஜிஎஸ்டி. ஒரு ஸ்மால் கம்பெனிஸால, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்னால இந்த ஜிஎஸ்டியோட கம்ப்ளைன்ஸை, மெக்கானிசத்தை, காம்ப்ளெக்ஸை ஃபாலோ பண்ண முடியாதுல, இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது. அண்ட் ஃபைனலி கோவிட் 7.8 இருந்து 5.8 குறைச்சு போச்சு. கோவிட் கூட அப்புறம் தான் நீ 2018 வச்சுக்கலாம். 2015 இருந்து 2018 இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் 6.1%. கடைசி 45 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த 2018, 17 இந்த டைமில் தான் பிஹெச்டி படிச்சுட்டும் ரொம்ப கம்மியான ஜாப் வேலை செய்கிறது, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சாதாரண வேலை செய்கிறது, இந்த சுச்சுவேஷனில் பார்க்குறோம்ல. இதெல்லாமே இந்த காலகட்டத்தில். ஆனால் இதோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா 7.8 5.8 மாறிடுச்சு. இது ஒன்று. அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. கரெக்டு தானே? growth குறைஞ்சினாலே எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனா என்ன ஆகும், அர்பனில் ஒர்க் பண்ண எல்லா நான் ஃபார்மராக இருந்தவங்க ஒர்க் பண்ணாங்களே, இந்த ஃபார்மர்ஸ் என்ன ஆவாங்க, அகைன் ஊருக்கே வந்துருவாங்களே. ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஒட்டுமொத்த எக்கனாமியும் ரிவர்ஸ்ல போகுது. 8 கோடி விவசாயிகள் மறுபடியும் தேர் கோயிங் பேக் டு தி வில்லேஜ். ஸோ ஒரு 15 வருஷம் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, 2015 அப்புறம் அகைன் எல்லா லேபரும் வில்லேஜ்குள்ளே வந்ததுனால லேபர் சப்ளை அதிகமாகிடுச்சு, அவங்க வேஜ் எப்படி இருக்கும், கம்மியாயிடுச்சு. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் விவசாயிகளோட இன்கம் டபுள் ஆகணும் ட்ரை பண்ணிருக்கோம். பட் ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பிரைம் மினிஸ்டர் மோடியோட மெயின் எய்ம் என்ன, மேக் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணணும். பட் 2012 2022 வச்சுக்கலாம். இந்த டைமில் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டரோட growth 17%. growth கிடையாது, மேனுஃபேக்சரோட செக்டரோட ஷேர் இன் அவர் எக்கனாமி. அதாவது இந்தியா ஒரு 100 ரூபாய் உற்பத்தி பண்ணுதுன்னா அதில் 17 ரூபாய் மேனுஃபேக்சரிங் செக்டர்லேருந்து வந்த லாபம். இந்த லாபம் 2022 13% குறைஞ்சு போச்சு. ஸோ மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் சஃபிஷியன்ட் ஜாப்ஸ் உருவாக்குறதுல மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? அப்போ 2015 அப்புறம் ஒரு காமன் பர்சனோட ப்ராப்ளம் புரிஞ்சா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகம், ஸோ பாவர்ட்டி அதிகமாக இருக்கும். ஒருவேளை வேலை செய்றீங்கன்னா உங்கள் வேஜ்னா இருக்காது, சம்பளம் அதிகமாக இருக்காது, ஸ்டாக்னெட் வேஜாக இருந்திருக்கும். அப்போ சம்பளமே அதிகமாக வந்திருக்கும். பட் உங்கள் வீட்டுக்கு ஆன பொறுப்பு இருக்குல்ல, அதிகமாக இருக்கும். வருஷம் உங்கள் சேலரி அதிகமானதான் வீட்டுக்கான பொறுப்பையும் என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிட்டே இருக்கு, சேலரி கம்மியாகிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற கோல்டு இருக்கும்ல, கோல்டு அடமானம் வைப்பீங்க, கோல்டு லோன் எடுத்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக உங்களோட வீட்டிலே நம்ம இந்த இம்பாக்ட் பார்க்கலாம். ஸோ தினசரி நீடுக்கு கோல்டு லோன் வச்சு அந்த காஸ்ட்ல டெய்லி லைஃப் ஓட்டுற அளவுக்கு சிச்சுவேஷன் மாறிடுச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் மன்மோகன் சிங் வர்சஸ் மோடி 2 பேரையும் கம்பேர் பண்ண முடியுது. பட் உலகம் முழுக்க எல்லா ரிப்போர்ட்லையும் ஹூ இஸ் ஃபேமஸ் லீடர் பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் மோடி நேம் தான் டாப்ல இருக்கு. பட் சாஃப்ட் ஸ்போக்கன் பேர் எடுத்த மன்மோகன் சிங் டைம்ல இந்தியாவோட growth எங்க இருந்திருக்கு, அட் தி பீக் இருந்திருக்கு. அதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் சென்டர் பேஜ், ரிமெம்பரிங் தி இம்பாக்ட்ஃபுல் லெகசி ஆஃப் வைஸ் லீடர்ஷிப். இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் குரூப்ல இருப்போம். அந்த குரூப்போட வாட்ஸ்அப் டிஸ்கஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, ஒரு ஐடியாலஜி சொல்லுவாரு, அதை தீவிரமா சப்போர்ட் பண்றவங்க அடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு கமெண்ட் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த ஆப்போசிட் பாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா அந்த குரூப்போட டெம்ப்ளேட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பிரிஞ்சு இருக்கும். ஒரு பாயிண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு பாயிண்ட். பட் ஆக்சுவலாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில்
ரொம்ப சில பேர் மட்டும்தான், ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும்தான் இந்த 2 பேரோட சைடையும் பார்த்து 2 பாயிண்ட்டையும் எடுத்துக்கிற குட் திங்ஸையும் யோசிக்கிற பர்சனாலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. சரி, ஆக்சுவலாக இது வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்போட ரியாலிட்டி கிடையாது, ஒட்டுமொத்த குளோபோட ரியாலிட்டியே தான். போலரைசேஷன், மக்களுக்கு நடுவில் ஷார்ப் டிவிஷன் பயங்கரமாக வந்து 2 முறைனா பிரிஞ்சிருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்கல் மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல்ல, கல்ச்சுரல்ல, டெய்லி லைஃப்ல எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அந்த ஒப்பீனியனை தவிர்த்துட்டு மற்ற பிலீஃப் இருக்கிற இண்டிவிஜுவலை அப்போசிங் குரூப்பை தான் நம்ம பார்க்குறோம். இந்த அப்போசிங் குரூப் 2 பேருக்கு நடுவில் கேப் வந்து பயங்கர ஷார்ப்பாக டிவைட் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் தான் போலரைசேஷன். போலரைசேஷன் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் மாடர்ன் வேர்ல்ட். என்னோட ஐடியா, என்னோட ஒப்பீனியன், என்னோட பிலீஃப் அதுதான் கரெக்ட், இல்லை எனக்கு அது கரெக்ட், இதுக்கு அப்போசிட்டாக இருக்கிற ஆப்போசிட் எனர்ஜி கூட நான் பேச மாட்டேன். நான் எங்கே போனாலும் இந்த குரூப் கூட தான் இருப்பேன். எனக்கான குரூப் உருவாக்கிப்பேன் சோஷியல் மீடியாவில், ஃபிசிக்கல் ஸ்பேஸில் அந்த குரூப் கூட மட்டும் தான் இருப்பேன். என்னோட ஒப்பீனியனுக்கு எதிரான ஒரு சின்ன ஒரு பிலீஃப் வந்தாலும் அந்த பாயிண்ட் அவாய்ட் பண்ணிடுவேன். அதை கடைசி வரைக்கும் எதிர்த்து தான் இருப்பேன். போலரைசேஷன். அப்போ இந்த ஐடியா இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை ஆரம்பிச்சாலும் சரி, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பிச்சாலும் சரி, இல்லை உங்கள் ஏரியாவில் குரூப் ஆரம்பிச்சாலும் சரி, இல்லை குளோபல் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அந்த இயக்கமோ அந்த வாட்ஸ்அப் குரூப்போ 2ஆக பிரிஞ்சு தான் இருக்கும். அப்போ எல்லாத்துக்குள்ள என்ன உருவாயிடுது? கான்ஃப்ளிக்ட் உருவாயிடுது. கான்ஃப்ளிக்ட் மீன்ஸ் மிஸ்ட்ரஸ்ட். நமக்கு எதிரான ஐடியா இருக்கிற ஒரு குரூப்புக்கும் நமக்கும் ட்ரஸ்ட் இருக்காது, மிஸ்ட்ரஸ்ட். அவன் சொல்கிறத நம்ம நம்ப மாட்டோம். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சூப்பராக கடத்தணும்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான். ஜஸ்ட் லிசன் டு அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். உன்னோட மைண்டுக்குள்ள அடுத்தவங்களோட ஐடியாவுக்கும் ஸ்பேஸ் கொடு, அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கும் உன்னோட மைண்டுக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடு. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எப்போ பார்க்குறோம்? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2023 ஒரு ரிப்போர்ட் ஆன் போலரைசேஷன், பிரேக்கிங் தி கிரிட்லாக். இந்த ஃபுல் லைன் படிங்களேன். ரீஇமேஜினிங் தி கோஆபரேஷன் இன் தி போலரைஸ்டு வேர்ல்ட். ஸோ இந்த தீமை தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி தரணும். உலகம் முழுக்க கம்ப்ளீட் போலரைஸ்ட் ஆயிடுச்சு. எதில்? நீங்கள் படத்தை வச்சிங்கன்னா ஏழை பணக்கார, மொழி வச்சுக்கிட்டா நம்ம லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜ், நம்ம இனம் மற்ற இனம், கலர் வைஸ், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வைஸ், பாப் கல்ச்சர்லையும் சரி, எனக்கு பிடிச்ச சிங்கர், உனக்கு பிடிச்ச சிங்கர். ஸோ போலரைசேஷன் பயங்கர அதிகமாயிடுச்சு. அப்போ இந்த உலகத்தில் போலரைசேஷன் ரியாலிட்டியே மாறிடுச்சு. இந்த வேர்ல்டில் எப்படி எல்லாருக்கூடயும் கோஆபரேஷனாக இருக்கணும் அதை கற்றுறணும். அப்போ சம்மரைஸ் பண்ணலாமா? போலரைசேஷன் உருவாகிறதுக்காக இல்லை அதிகமாகிறதுக்கான காரணங்கள் என்ன? வாட் ஆர் தி டிரைவர்ஸ் ஆஃப் போலரைசேஷன்? அதுக்கு ஒரு பெஸ்ட் வழி, ஒரு ஃபார்முலா இருக்கு, எடல்மன் ட்ரஸ்ட் பேரோமீட்டர். ஸோ போலரைசேஷன் ஏன் அதிகமாகுது, எப்படி உருவாகுது, அதுக்கான சில பேராமீட்டர்ஸை உருவாக்குன ஒரு ஆர்கனைசேஷன் எடல்மன் ட்ரஸ்ட். ஸோ அவங்க சொல்ற பேரோமீட்டர் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் முக்கியமானது, எல்லா மக்களுக்குள்ளேயும் எக்கனாமிக் ஆன்சைட்டி இருக்கு. அதாவது நம்ம எவ்வளோ காசு வச்சிருக்கோம், இன்னொருத்தன் எவ்வளோ காசு வச்சிருக்கான், நம்மளோட அவங்ககிட்ட அதிகமாக கார் இருக்கு, பெரிய வீடு இருக்கு அப்படின்னு எக்கனாமிக்காக யோசிச்சு அந்த போலரைசேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ நமக்கும் அந்த பணம் அதிகமாக வச்சிருக்கிறவங்க நடுவில் என்ன வராது? கோஆபரேஷன் வராது, ட்ரஸ்ட் வராது. இதுதான் பெருசாக என்ன உருவாக்குது? ரிச் கண்ட்ரீஸ் வர்சஸ் புவர் கண்ட்ரீஸ். 2 பேரும் உட்காந்து ஒரு குளோபல் கோஆபரேஷன்ல பேசும்போது ஒரே பாயிண்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஐடியாலஜி, இன்ட்ரெஸ்ட் வேற வேறையா இருக்கு. ஸோ எக்கனாமிக் ஆன்சைட்டி கிரியேட்ஸ் தி போலரைசேஷன். ஃபர்ஸ்ட் முக்கியமானது. அப்போ பணத்தை எப்படி பார்க்கணுன்ற பார்வை இருக்குல்ல, அதை மாற்றணும். 2வது, ஒரு சிட்டிசனுக்கும் அவனோட கவர்மெண்ட் இருக்குல்ல, அவன் கண்ட்ரி கவர்மெண்ட்டுக்கும், இந்த 2 பேருக்கும் ட்ரஸ்ட் இருக்க வேண்டியது அவசியம். பட் வருஷங்கள் அதிகமாக 2 பேருக்கு நடுவில் போலரைசேஷன் அதிகமாகிட்டே இருக்கு. என்ன ரீசன்? கவர்மெண்டோட எஃபிஷியன்சி. புரிச்சா? ஒரு கண்ட்ரியில் போலரைசேஷன் எப்போ உருவாகும்? இந்த கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக போலரைசேஷன் உருவாயிடும். அதை விட போலரைசேஷனுக்கு ஒரு பயங்கரமான ஃபியூல் எதுனா மிஸ் இன்ஃபார்மேஷன். சோஷியல் மீடியாவில் வர்ற ஃபேக் நியூஸு, ஃபேக் ஃபேக்ட்ஸு. இது என்ன பண்ணுது? ஆல்ரெடி உன்னோட ஒப்பீனியனை, பிலீஃபை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக்கி ரிஜிடாக மாற்றி இன்னொருத்தங்க கூட பேசுடாமல் ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல, போலரைசேஷன், இது அதிகமாக இருக்கிற கண்ட்ரி, எங்கே டெமோக்ரஸி சூப்பர்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல USA, அர்ஜென்டினா, கொலம்பியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்பெயின், ஸ்வீடன், இந்த எல்லா கண்ட்ரீஸ்லையும் சிவியர்லி போலரைஸ்டு கண்ட்ரீஸ். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ US எடுத்திங்கன்னா, நம்ம இங்கே ஃபைட் பண்ணுறோம்ல, 2 ஆக்டர்ஸ் நடுவில் சண்டை, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு வந்தால் கூட மக்கள் என்ன பிரிஞ்சிருப்பாங்க. மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் என்ன மேனிஃபெஸ்டோ சொல்கிறாங்களோ அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. தனக்கு பிடிச்ச ஒரு பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டி சப்போர்ட் பண்ணும், மிச்சம் எல்லா பார்ட்டி என்ன பண்ணும்? அப்போஸாக பார்க்கும். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் டொனால்ட் ட்ரம்போட எலெக்ஷன். கம்பேர் பண்ண முடியுதா? இப்போ நாம வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு எல்லா கட்சியோட மேனிஃபெஸ்டோ என்ன, அவனோட மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அனலைஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணுவோமா? யூஎஸ்ல நடக்காது. டெமோக்ராட்ஸ் வெர்சஸ் ரிபப்ளிக். டெமோக்ராட்டிக்கை நம்புறவங்க மக்கள் வந்து ரிபப்ளிக் பார்ட்டியோவை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்போ இந்த போலரைசேஷன் எதை உருவாக்கும்? சோஷியல் ஃபேப்ரிக்கை அஃபெக்ட் பண்ணும். திஸ் வில் வீக்கன்ஸ் தி டெமோக்ரஸி. ஸோ பொலிட்டிக்கல் ஃபைட் லீட்ஸ் டு சொசைட்டல் ரிஃப்ட். சொசைட்டிக்குள்ளே பிரிவு உண்டாடும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் பேசிக் ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸாமில் போலரைசேஷன் பற்றி நீங்கள் எஸ்ஏலையோ எத்திக்ஸ்லையோ பேசணும்னா அதுக்கான டெஃபினேஷன், எக்ஸாம்பிள், ரிப்போர்ட்டு, என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம், போலரைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற ரீசன்ஸ் ஃபார் போலரைசேஷன், இம்பேக்ட் ஃபார் போலரைசேஷன், ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு படித்தா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஐடியாவும் கவர் பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு அந்த டிக்ஷனரி தெரியும்ல, மெரியம் வெப்ஸ்டர்னு ஒரு டிக்ஷனரி இருக்குல்ல, அந்த டிக்ஷனரியோட 2024 டாப் 9 வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் முக்கியமான வேர்டு வந்து போலரைசேஷன். விச் மீன்ஸ் USA கிடையாது, பிரான்ஸு, ஜெர்மனி எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. ஸோ நாம ஒரு UPSC ஆஸ்பிரண்ட்டாக
கான்ஷியஸாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு டிஸ்கஷன் அப்பவும், சோஷியல் டிஸ்கஷன் அப்பவும் அந்த டிஸ்கஷன் வந்து லவுட் டிபேட்டாக போதா, சத்தமான டிபேட்டாக போதா, இல்லை மீனிங்ஃபுல் டிஸ்கஷனாக போதா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் வந்து டுவர்ட்ஸ் போலரைசேஷன் போதா, இல்லை டுவர்ட்ஸ் யூனியன் ஆஃப் பீப்புள் போதான் பாருங்க. மக்களை ஒன்றிணைக்கிற பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் மீனிங்ஃபுல் டாக். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டேட்ஸ் பேஜில் இந்த பாட்டம்ல நியூஸ் வந்துருக்குல்ல பார்த்தீங்களா, பல்லாஸ் கேட் ஃபைண்ட் இட்ஸ் வே இன் டு டெக்ஸ்ட் புக். ஸோ இந்த நியூஸில் ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அவர் தான் முக்கியம். ஸோ நான் ஜூம் பண்ணுறேன், அவரை பார்த்துங்க. ஓரளவுக்கு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எந்த மாதிரி இடத்துல அவர் வாடுறாரு தெரியல. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு இமேஜ், அது வந்து ஒரு வைல்டு கேட், ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் வைல்டு கேட். பேர் வந்து பல்லாஸ் கேட். இந்த வைல்டு கேட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக். கேரளாவில் இருக்கிற ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸர் மங்கோலியாவுக்கு வந்து ஒரு ட்ரிப் போகிறார், ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப். ஸோ அந்த ட்ரிப்பில் அல்டை மவுண்டனோட ட்ரெக்கிங்கில் இந்த கேட்டை பார்த்துருக்காரு, ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ வைரல் ஆகி ஃப்ரண்ட்லைனில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு இப்போ ஸ்கூல் புக்லேயே அந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ பல்லாஸ் கேட் ஏன் நமக்கு முக்கியம்? நம்ம என்விரான்மெண்ட்டில் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்களே ஸ்பீஷியஸ் இன் நியூஸ், அந்த ஸ்பீஷியஸ் லிஸ்ட்டில் இது பேர் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஐயூசிஎன்ல லீஸ்ட் கன்சர்ன்ட், சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 2 இருக்குது, விச் மீன்ஸ் இது என்டேஞ்சர்ட் கிடையாது. இந்த பல்லாஸ் கேட் வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டில் வாழுது. பார்த்தோம்ல, அல்டைம் ஹோட்டலில் ட்ரெக்கிங் போனார்ல, அந்த ட்ரெக்கிங் போகும்போது -20°C. ஸோ அந்த லெவலில் ட்ராவல் பண்ணும்போது ரேராக கிடைச்ச ஒரு வைல்டு கேட். ஸோ பல்லாஸ் கேட் எங்கே பார்க்கலாம்? நம்ம சென்ட்ரல் ஏஷியா. ஸோ பேசிக் ஐடியா சொல்லிட்டேன். ரிமைனிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வந்து ஹேண்ட் அவுட்ல இருக்கு, ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். ஸோ இந்த நியூஸ் நீங்கள் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பட் அகைன் இவர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். இவரோட சைக்காலஜி எதை என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, யூஎஸ்ஏல இல்லை உலகம் முழுக்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற டைமில் இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஏதோ ஒரு கோவத்தில் எந்த இடத்துல மக்கள் அதிகமாக சேர்ந்து கொண்டாடுறாங்களோ அந்த இடத்துக்கு என்ன பண்றாரு, ஒரு பெரிய ட்ரக் எடுத்து போறாரு. ட்ரக் எடுத்து போய் என்ன பண்றாரு, மோதுறாரு. சிம்பிளா ட்ரக் அட்டாக்னு சொல்லலாமா? இதுல 15 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த ட்ரக் அட்டாக் பண்ணும்போது போலீஸ்க்கு தெரிஞ்சு என்ன பண்ணிடுறாங்க, இவரை ஷூட் பண்ணிடுறாங்க, இவர் இறந்து போயிடுறாரு. இது இன்சிடென்ட். பட் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இவரோட சைக்காலஜிக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி. இவங்க வந்து சிரியா, ஈராக்ல இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். பேர் வந்து IS, இஸ்லாமிக் ஸ்டேட். அமெரிக்கா எங்கேயோ இருக்கு, சிரியா எங்கே இருக்கு. பட் இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற விஷயம் எது, ஆன்லைன் மீடியம். இந்த ஆன்லைன் மீடியம் வழியாக ISஓட ஐடியாஸ் இருக்குல்ல, அந்த ஐடியாஸ் வந்து இவருக்கு ரீச் ஆயிருக்கு. அதை லேர்ன் பண்ணி எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாறுறாரு, ரேடிகலைஸாக மாறுறாரு. அந்த ரேடிகலைஸ் ஐடியாவோட இந்த ட்ரக் அட்டாக் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பண்ணியிருக்காரு. அப்போ நம்மளோட சேலஞ்ச், உலகம் முழுக்க சேலஞ்ச் என்னன்னா, ட்ரக் அட்டாக்கை சரி பண்ணணும். அதை விட எங்கேயோ இருக்கிற ஒரு குரூப் வந்து அமெரிக்கன் சிட்டிசனோட மைண்டுக்குள்ள சைக்காலஜிக்கலாக ஒரு கேம் ஆட முடியுதுன்னா இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணுறது? லாஜிக் புரியுதா? டெரரிசம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஊரில் ஏஷியாக்குள்ள ஒரு குரூப்புக்குள்ளே கிடையாது. டெரரிசம் பிகம் இன்சர்ஜென்ட், எங்கே வேணால் இருக்கலாம். ஒரு இண்டிவிஜுவலோட மைண்டுக்குள்ள அளவுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஸ்பேஸ் அதிகம் உருவாயிடுச்சு. இந்த சேலஞ்சுக்குள்ள ஹவு டு டேக்கிள் தி டெரரிசம் பார்க்கணும். ஓரளவுக்கு புரியுது இல்லை? ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் செயல்படுறதுக்கு பிசிக்கல் ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவைன்னு அவசியம் கிடையாது. சோஷியல் மீடியாவே போதும். சோஷியல் மீடியா வழியாவே அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட அல்டிமேட் ப்ராபகண்டாவை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ டெரரிசம் த்ரூ சோஷியல் மீடியா இட் பிகம்ஸ் குளோபலைஸ்ட். இது ஒரு ப்ராப்ளம். குளோபலைஸ்ட் ஆகிறதுனால இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன, ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை பிடிக்கிறது ஈஸி. பட் ஒரு க்ரௌட்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் என்னவா இருக்கலாம், டெரரிஸ்டாக இருக்கலாம். விச் மீன்ஸ் இப்போ பார்த்தோம்ல, ஒரு கூட்டத்தில் இருக்கிற தனியாக இருக்கிற ஒரு நரி, அலோன் உல்ஃப், அவங்க பண்ணுற அட்டாக். இதை வந்து எப்படி சரி பண்ண முடியும்? எல்லா இடத்துலையும் மக்கள் கும்பலாக இருக்காங்கன்னா அந்த இடத்த வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், சர்வேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவன் சர்வேலன்ஸ் பண்ணும்போது மக்களுக்கு என்ன தோணும், ரைட் டு ப்ரைவசி டிஸ்டர்ப் ஆகும். ரைட் டு ப்ரைவசி தான் மக்களுக்கு முக்கியம். அந்த ப்ரைவசி டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி அந்த க்ரௌடுக்குள்ளே இருக்கிற லோன் உல்ஃபை கண்டுபிடிச்சு இன்செக்யூரிட்டி வராமல் தடுக்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. ஓரளவுக்கு இதோட சீரியஸ் இஷ்யூ புரியுது இல்லை? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே கிராஸ் பண்ணி அங்கே ஒரு குரூப்பை பிடிச்சி அப்படிதான் அட்டாக் பண்ண முடியும். இப்போ அப்படி கிடையாது. இந்த உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் இருந்துக்கிட்டு எல்லா கண்ட்ரிக்குள்ளேயும் ப்ரொபகண்டா வழியாக ஒரு டெரரிஸ்ட் உருவாக்க முடியும். இப்போ ஏதோ அப்படி செயல்படுறது எங்கேயோ ஒரு இடத்துல, பட் நீங்கள் அட்டாக் பண்ணுறது எங்கேயோ ஒரு கண்ட்ரியில். அப்போ உங்களை ட்ராக் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரே கண்ட்ரிக்குள்ளே அந்த கண்ட்ரி அட்டாக் பண்ணுறதுக்கு குரூப் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஈஸி, ட்ராக் பண்ணிடலாம். நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது, ட்ராக் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் அட்டாக் பண்ணுறது இன்னொரு கண்ட்ரியில். திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச். ஸோ இந்த நியூஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். டெரரிசம், ஹவு இந்தியா டிஃபென்ஸ் டெரரிசம். இது ஆக்ட் இருக்கா, தனியாகவே இருக்கு. UAPA, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இந்த ஆக்ட்ல செக்ஷன் 15ல வாட் இஸ் டெரரிசம் பண்றோம் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியாவோட யூனிட்டி, சாவர்னிட்டி, செக்யூரிட்டி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யாராவது வந்து ஒரு த்ரெட் தராங்க, ஒரு அச்சுறுத்தலோ இல்லை வயலன்ஸோ இல்லை வந்து அமைதியை கெடுப்பாங்களே, டிஸ்ரப்ஷன், ஈவன் ஒரு பயத்தை உருவாக்குறாங்க, சொசைட்டி டீஸ்டபிளைஸ் பண்றாங்க. இது பண்ணாலும் தட் இஸ் கால்ட் அஸ் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, டெரரிசம் ஆக்டிவிட்டி. அப்போ இந்தியாவோட செக்யூரிட்டியை, யூனிட்டியை, இன்டெகிரிட்டி கெடுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு த்ரெட்டோ, ஒரு இன்செக்யூரிட்டியோ, ஒரு வயலன்ஸோ, டிஸ்ரப்ஷன் உருவாக்குறீங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் தி டெஃபினேஷன் ஆஃப் டெரரிசம். அண்ட் ஆல்சோ டெரரிசம் பற்றி நீங்கள் மெயின்ஸில் இன்டர்னல் செக்யூரிட்டி எழுதும்போது செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ் எழுதணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெரரிஸ்ட் தான் லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது எக்ஸாமில் கேட்குற டெரரிசத்தை பற்றி எழுதும்போது அந்த ஸ்பெசிஃபிக் டெரரிசம் பற்றி
செகண்ட் ஏஆர்எஸ்ல கொடுத்ததை எழுதுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு டெரரிஸ்ட் குழு வந்து எதுக்கு உருவாகுது? அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன? டிஃப்ரெண்ட் எய்ம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் முக்கியமானது எத்னோ நேஷனலிஸ்ட் டெரரிசம். ஒரு கண்ட்ரி இருக்கும், அந்த கண்ட்ரியில் ஒரு சின்ன இனக்குழு இருக்கும். அந்த இனக்குழுக்கு என்ன தேவை? விடுதலை தேவை. பட் அவங்க தரமாட்டாங்க. அப்போ அந்த கண்ட்ரியை எதிர்த்து இந்த இனம் என்ன பண்ணும்? சண்டை போடும். எக்ஸாம்பிள் எல்டிடி. ஸோ எல்டிடி பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். பட் உலகத்தர பார்வையில் தேர் டெரரிஸ்ட். வை? ஒரு கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க? அச்சுறுத்துறாங்க. ஏன் அச்சுறுத்துறாங்க? அவங்களோட எத்னிக் ரீசன். அவங்க இனத்துக்குன்னு ஒரு நாடு கேட்குறாங்க. அது கேட்குறது ஓகே, பட் அச்சுறுத்துறீங்க, டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, கண்ட்ரி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, தென் யூ ஆர் டெரரிஸ்ட். எத்னோ நேஷனல் டெரரிசம். ரெண்டாவது, இந்த கண்ட்ரியில் எங்கள் மதத்துக்கு என்ன கிடையாது? ஒரு மரியாதை கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் எங்கள் மதத்துக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. அப்போ உலகம் முழுக்க எங்கள் ரிலீஜியனை உருவாக்க போகிறோம், ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ரிலீஜியஸ் டெரரிசம். இதே டெரரிசம் சொல்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வயலன்ஸ் பயன்படுத்தலாம், பயத்தை பயன்படுத்தலாம். இந்த மதத்தில் வழியாக உங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குறோம். எக்ஸாம்பிள் ISIS. மூணாவது மோஸ்ட் ஃபேமஸ், எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க, நார்கோ டெரரிசம். இவங்க வந்து டெரரிஸ்ட் அமைப்பு. இவங்க செயல்படுறதுக்கு எனக்கு தேவை? காசு தேவை, ஃபண்டு தேவை. இந்த ஃபண்டை உருவாக்குறதுக்கு, ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ட்ரக்ஸ் என்ன பண்ணுவாங்க? செல் பண்ணுவாங்க. ட்ரக் டிராஃபிக்கிங். இப்போ ட்ரக் டிராஃபிக்கிங் சரியாக நடக்கிறதுக்கு த்ரூ வயலன்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ ட்ரக் வழியாக பணத்தை சம்பாரிச்சு அந்த பணம் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? டெரரிஸ்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்கோ டெரரிசம். ஸோ ஆல்ரெடி இவங்க பண்ணுறது வயலன்ஸு, காசு சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு வயலன்ஸ். ஃபோர்த், இந்த கண்ட்ரியோட ஐடியாலஜியே தப்பு. அப்போது இந்த கவர்மெண்ட்டை தூக்கிட்டு காலி பண்ணிட்டு நம்ம ஐடியாலஜி என்ன பண்ணலாம்? கொண்டு வரலாம். ஐடியாலஜிக்கல் ஓரியன்ட் டெரரிசம். அப்போ எல்லாத்துக்கும் எய்ம் டிஃப்ரெண்டாக இருக்குது, விஷயம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பட் காமன் தீம் என்ன? த்ரெட் வழியாக, வயலன்ஸ் வழியா, டிஸ்ரப்ஷன் வழியா அந்த எய்ம் அச்சீவ் பண்ண ஆசைப்பட்டா கம்ஸ் அண்டர் டெரரிசமா. முக்கியமா அடுத்து முக்கியமானது ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம். ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி அழிக்க ட்ரை பண்ணுது, டைரக்ட் அட்டாக் பண்ண முடியாது. அப்போ தன்னோட கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் உருவாக்கி அந்த கண்ட்ரி சப்போர்ட்டோட இன்னொரு கண்ட்ரி அட்டாக் பண்ணும். ஸோ ஒரு கண்ட்ரியோட மிலிட்டரி அட்டாக் பண்ண மாட்டாங்க, அந்த கண்ட்ரி தன்னோட கண்ட்ரிக்குள்ள இருக்கிற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணி டெரரிஸ்ட் அனுப்பி வைப்பாங்க. பாகிஸ்தான் சென்டிங் தி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் டு காஷ்மீர் ஃபார் எக்ஸாம்பிள். ஆறாவது, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அது லோன் உல்ஃப் டெரரிசம். தனி ஆள் டேரெக்டாக ஒரு ஆர்கனைசேஷன் சப்போர்ட் டேரெக்டாக கிடைக்காது, பட் இன்டெரக்டாக லேர்ன் பண்ணியிருப்பார். லேர்ன் பண்ணிக்கிட்டு அவரும் டெரரிஸ்டாக மாறுவார். இப்போ இருக்கிற சேலஞ்ச் ஹைப்ரிட் டெரரிசம். இப்போ பேசணும்ல எல்லாமே, இந்த ஆறுமே சோஷியல் மீடியா வழியாக சைபர் அட்டாக் பண்ணாங்கன்னா, ட்ரக்கை வந்து ஆன்லைன் வழியாக கடத்துறது. ஸோ சைபர் அட்டாக்கி சேர்க்குறாங்கன்னா தட் இஸ் ஹைப்ரிட் டெரரிசம். அடுத்து முக்கியமானது அண்ட் ரொம்ப பேசிக், எல்லாரும் எக்ஸாம்பிள் எழுதுகிற டிஃபால்ட்டாக 5 பாயிண்ட். குளோபல் லெவலில் டெரரிசம் இருக்குது, பட் அதை ஏன் சரி பண்ண முடியல? வாட் இஸ் தி சேலஞ்ச்? ஆக்சுவலி டெரரிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுறதுலே குளோபல் கோஆபரேஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரியில் இருக்கிற டெரரிஸ்ட் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு என்ன தெரியலாம்? ஃப்ரீடம் ஃபைட்டராக தெரியலாம். அப்போ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக டெரரிஸ்டான்ற அந்த டெஃபினேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்கிறதுனால கம்ப்ளீட் குளோபல் கோஆபரேஷன் கிடைக்காது. இது ஒரு சேலஞ்ச். ரெண்டாவது, டெரரிஸ்ட் குரூப் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு மெயின் சோர்ஸ் என்னது? ஃபினான்சிங். அப்போ அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு போகிற இந்த ஃபினான்சிங் இருக்குல்ல, அந்த ஃபினான்ஷியல் ஃப்ளோவை இன்னும் கொஞ்சம் நம்மளால சரியாக ட்ராக் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு தர்ற காசு வந்து இன்டெரக்டாக ட்ரக் டிராஃபிக்கிங் வழியா, ஸ்மக்லிங் வழியா, எக்ஸ்ட்ராஷன் வழியா ஈஸியாக காசு கை மாறுது. லாஜிக் புரியுதா? டெரர் ஃபினான்சிங்கை ஸ்டாப் பண்ணிட்டா டெரரிசம் கொஞ்சம் குறையும். பட் டெரர் ஃபினான்சிங் தான் சேலஞ்சாகவே இருக்குது. இன்னொன்று, டெவலப்பிங் கண்ட்ரி மாதிரி இந்தியாவில் எஜுகேஷன், ஹெல்த்து, இன்ஃப்ராக்கே பட்ஜெட்டில் காசு இல்லை. இப்போ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை சரி பண்ணுறதுக்கு இந்த காசு தான் என்ன பண்ணி ஆகணும்? டைவெர்ட் பண்ணி ஆகணும். அப்போ நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸ், அந்த கண்ட்ரியோட நேஷனல் ரிசோர்ஸ் ஆகுது, ட்ரெயின் ஆகுது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஃபண்டும் கம்மியாக இருக்கிறதுனால டைவெர்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ டேக்லிங் தி டெரரிசம் தட் லீட்ஸ் டு ட்ரெயின் ஆஃப் நேஷனல் ரிசோர்சஸ். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், இதெல்லாம் பேசிக், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட் தான். நாலுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. இப்போலாம் கிரைம்ஸ் எதுவுமே எல்லாம் எப்படி இருக்கு? டிரான்ஸ் நேஷனல் கிரைம்ஸ். இப்போ இந்தியாவை அட்டாக் பண்ணணும்னா அந்த பிளான் எங்கே நடக்காது? இந்தியாவில் நடக்காது. சம்மந்தமே இல்லாத ஊரில் பிளான் நடக்கும். ஸோ வாய்ப்பே கிடையாது. ஸோ பிளானிங் ஒரு இடத்துல, எக்ஸிகியூஷன் ஒரு இடத்துல. ஃபுல் ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ குளோபல் கோஆபரேஷன் இஸ் வெரி மஸ்ட் நெசசரி. அஞ்சாவது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் இன் டேக்லிங் தி டெரரிசம், ரைஸ் இன் ரேடிகலைசேஷன். யோசிக்க முடியல? எஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இண்டிவிஜுவல்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு ரேடிகலைஸ்ட் ஐடியாலஜி, எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி, வயலன்ஸ் ஐடியாலஜி அதை ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுற முடியுது. இந்த 5 காரணத்தினால குளோபல் முழுக்க இப்போ டெரரிசம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த 5 சேலஞ்சு மைண்டில் வச்சுக்க. ஃபியூச்சரில் இந்த 5 டாபிக் பற்றி ஆர்டிகல் வரும், அப்டேட் பண்ணிக்க. பட் பேசிக்காக நீங்கள் அகைன் இந்தியா சார்பாக எப்போதுமே கிளீஷியவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 பாயிண்ட் இது எப்போதும் மைண்டில் வச்சுக்க. ஆக்சுவலாக இந்த ஹேண்ட் அவுட்லேயே டைப்ஸ் ஆஃப் டெரரிசம், எத்னோ பேஸ்ட், ரிலீஜியஸ் பேஸ்ட், நார்கோ, ஐடியாலஜி, ஸ்டேட்டு, லோன் wolf, ஹைப்ரிட், அண்ட் வாட் ஆர் தி சேலஞ்சஸ் in dealing with terrorism. No universally accepted definition, terror financing, drain of national resource, transnational crimes, rise of radicalization. ஆல்மோஸ்ட் எல்லாமே லிஸ்ட் பண்ணிட்டேன். பட் டேரெக்டாக ஹேண்ட்அவுட்டில் படிக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு மைண்டில் உட்காராது, கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. ஈவன் மெமரி பண்ணுற பாயிண்டாக இருந்தால் கூட டேரெக்டாக ஒரு பிடிஎஃப்ல படிக்கிறதுன்றது ஒரு பேசிவ் ரீடிங். உங்கள் பிரெயின் பார்க்கும், யோசிக்காது. ஸோ அதனால பிளாங்க் பேஜ் நடத்துறேன். ஓகே, இருக்கிறதுல ஓல்டஸ்ட் இல்லை போரஸ்ட் வே ஆஃப் டீச்சிங் வந்து பிபிடி தான். காலேஜில் இருந்து பண்ணுவாங்கல்ல, ஜஸ்ட் பார்ப்போம். ஸோ அது பேசிவ் லேர்னிங், அது மைண்டில் உட்காராது. ஸோ அதை எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ வாட் ஆர் தி இந்தியாஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்? இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கு? இந்த 5 பாயிண்ட் மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட், நாட் கிரிட். இந்த வார்த்தை நியூஸில் இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கு. நேஷனல் இன்டெலிஜென்ஸ்
கிரிட். டிஃப்ரெண்ட் ஏஜென்சி கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ற ஒரு சென்ட்ரல் சிஸ்டம். இன்னும் புரிஞ்சா, ஒரு சென்ட்ரல் லெவல் சிஸ்டம் என்ன பண்ணுது, எல்லா ஏஜென்சி கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கி நம்ம கண்ட்ரில டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்குதா இல்லையா, அதுக்கு ஃபண்ட் எப்படி போகுது, எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, மானிட்டர் பண்றது. ரெண்டாவது UAPA பண்ணது ஒரு பெரிய வேலை. 1967 வந்த ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸை ப்ரிவென்ட் பண்ற ஆக்ட். இதை இப்போ திருத்தினாங்க. பட் நிறைய ஆக்டிவிஸ்ட் இது பிடிக்கல. 2019 திருத்தினாங்க. 2019 முன்னாடி வரைக்கும் ஹூஸ் டெரரிஸ்ட், நீ ஒரு குரூப்ல மெம்பரா இருந்தா டெரரிஸ்ட், அந்த குரூப்பே டெரரிசம். பட் இப்போ என்ன பண்ணல, தேவையில்ல, ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் டெரரிஸ்ட் டிஃபைன் பண்ண முடியும். லாஜிக் புரியுதா? அப்போ ரியாலிட்டியில் வரும்போது என்ன பண்ணலாம், நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டை அவங்க என்ன புக் படிக்கிறாங்க, அவங்க என்ன ஆர்டிகல் எழுதுறாங்க, அதை வச்சு டெரரிஸ்ட் வேலை பண்றாங்கன்னு சொல்லி அவங்களை தூக்க முடியும். அதுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் தான் டெரரிஸ்ட் சொல்ல முடியும், இண்டிவிஜுவல் மேலே கை வைக்க முடியாது. பட் இண்டிவிஜுவல் ஆல்சோ ஸ்கோப் ஃபார் டெரரிஸ்ட் மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த பாயிண்ட் மோஸ்ட்லி ஆக்டிவிஸ்ட் பிடிக்காது. அண்ட் இது புரிஞ்சுக்க, எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நாட் கிரிட் வேற, NIA வேற. நாட் கிரிட்ன்றது ஒரு சென்ட்ரல் சிஸ்டம், எல்லா டேட்டாவும் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறது. ஓகேவா? NIAன்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. டெரரிசம் சம்மந்தப்பட்ட எல்லா கேஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணுற தனி பாடி, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அதுன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, 2008 ஆக்ட். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இந்த வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறையா இருக்குது, பட் இது பேசிக்ஸ். அண்ட் குளோபல் லெவலில் சொல்லணும், நிறைய தடவை பார்த்தாச்சு. இது FATF பார்த்துருக்கோம், SCO குரூப்போட ரேட்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் UN குளோபல் கவுண்டர் டெரரிசம் காம்பேக்ட். இந்த 3 நான் வச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணுறேங்க. இப்போ அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகல் பார்த்தீங்களா, இந்த ஆர்டிகல் சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன் முக்கியம். ஸோ பிரீஃபாக பார்க்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸாகவே இந்த ஓட்டிங் மேனிப்புலேஷன் பற்றி பேசிட்டே இருக்கோம். அதாவது ஆளுங்கட்சி வந்து ஓட்டிங் ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, ஸ்டேட் லெவலையும் பேசுகிறோம். ஸோ இப்போ ஏன் அதிகமாக டிபேட் ஆகுது, டெல்லியில் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் நடக்க போகுது, டெல்லி எலெக்ஷன். ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியில் நாங்கள் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அந்த இடத்துல அந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, அங்கே நிறைய பேரோட ஓட்டர் ஐடியை ரிமூவ் பண்ணுறாங்க. அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த ஏரியா மக்களோட ஓட்டிங் நேமே ரிமூவ் பண்ணுறாங்க. யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். பிஜேபி என்ன சொல்லுது, ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து டெல்லி எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக இல்லீகல் மைக்ரன்ஸ் ரோஹிங்கியாஸை டெல்லியில் செட்டில் பண்ண வச்சு ஓட்டர் பேஸ் அதிகமாக்குறாங்க. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்துச்சுல, அப்போ மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சி சொன்னிச்சு, எலெக்ஷன் கமிஷன் ஓட்டிங் லிஸ்ட்டை அதுக்கேற்ற மாதிரி மாற்றுது. பாயிண்ட் என்னன்னா, ஓட்டரோட லிஸ்ட்டை வந்து மாற்றக்கூடியதுக்கான சான்ஸ் வந்து இருக்குன்னு தெரியுது. கரெக்டாக அவங்களோட வே ஆஃப் இன்டர்பிரேஷன் வேறு. பட் காமன் தீம் என்ன, ஓட்டர் ஐடி மேலே கை வைக்கலாம், அது ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. காங்கிரஸும் சொல்கிறாங்க, ஆளும் கட்சி சொல்கிறாங்க, டெல்லியும் சொல்கிறாங்கன்னா சான்ஸ் இருக்குது, நம்பலாம். அண்ட் இதை சரி பண்ணுறதுக்கு நம்மளோட எலெக்ஷன் லா இருக்குல்ல, அதை நம்ம வந்து திருத்தணும், அமெண்ட்மெண்ட் பண்ணோம். 2021 6Bன்னு ஒரு ஃபார்ம் உருவாக்கணும். அந்த ஃபார்ம் என்ன பண்ணுது, நம்மளோட ஓட்டர் ஐடி இருக்குல்ல, அந்த ஐடி கூட நம்மளோட ஆதார் ஐடி இருக்குல்ல, அந்த ஐடியை லிங்க் பண்ண போகுது. அப்போ இதோட பாசிட்டிவ் என்ன, நீங்கள் ஃபேக் ஓட்டர் ஐடி வாங்க முடியாது. நீங்கள் 4-5 ஓட்டர் ஐடி வச்சிருந்தாலும் லிங்க் பண்ணும்போது ஆதார் கார்டு ஒன்று தான் இருக்கும். ஸோ யூ கேன் ரிமூவ் தி டூப்ளிகேட் ஓட்டர் ஐடிஸ் த்ரூ லிங்கிங் தி ஆதார் ஐடி. அது மட்டும் இல்லாமல் நம்மளால ஆதாரில் டீடைல்ஸ் என்ன பண்ண முடியும், அப்டேட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ ஒவ்வொரு 5 years 10 yearsக்கு ஆதாரும் ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணிடுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணிட்டே இருக்கலாம், அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம என்ன பார்க்குறோம் புரியுதா, ஓட்டர் ஐடியும் ஆதார் ஐடியும் லிங்க் பண்ணால் வாட் ஆர் தி பாசிட்டிவ்ஸ், டூப்ளிகேசியை ரிமூவ் பண்ணிடலாம், டேட்டா பேஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். ஒரு மைக்ரெண்ட் ஒர்க்கர் வந்து நிறைய ஊருக்கு ஒர்க் பண்ணுவார், எல்லா ஊர்லேயும் தன்னோட ஆதார் கார்டை காமிச்சு ஓட்டு போட முடியும். ஒன் ஓட்டர் ஐடி த்ரூ தி இந்தியா, அதுக்கு யூஸ் ஆகுது. ஆதார் கார்டு வந்து எல்லாருக்கும் தருவாங்க. கரெக்டாக நீங்கள் இந்தியாவில் சிட்டிசன் அவசியம் இல்லை, நார்மலாக நீங்கள் ரெசிடென்ட் ஆனாலும் தருவாங்க. அப்போ அந்த ஆதார் கார்டை ஓட்டர் ஐடி கூட நம்ம லிங்க் பண்ணிட்டுனா யார் உண்மையான சிட்டிசன் அவங்க தெரிஞ்சிடும். இப்போ டேரெக்டாக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் லாஜிக் பொறுத்தா இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். ரிமூவிங் தி டூப்ளிகேசி, கீப்பிங் தி டேட்டா ஃப்ரெஷ், ஒன் ஓட்டர் ஐடி, 4வது ப்ரீ வெல்ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். வாட் ஆர் தி நெகட்டிவ்ஸ்? ஆக்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் லிங்க் பண்ணக்கூடாது, ஏன்னா ஓட்டர் ஐடின்றது ஜஸ்ட் ஒரு ஐடி கார்டு, அவ்வளோதான். இப்போ அது கூட நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி கூட நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனும் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஆட் ஆயிடுது. ரைட் டு பிரைவசி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படும். புட்டசாமி கேஸ் 2017 என்ன சொல்றாங்க, ரைட் டு ஓட்டு உங்களுக்கு உரிமை இருக்கு, ஓகே, பட் ரைட் டு பிரைவசின்றது அடிப்படை உரிமை. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகிற மாதிரி எந்த விஷயம் பண்ண முடியாது. இதான் கான்ஃப்ளிக்ட்ல. ரைட் டு ஓட்டுன்றது எசென்ஷியல் ஃபார் டெமோக்ரஸி, அந்த ஓட்டிங்கில் ஃபேக் வரக்கூடாது. பட் ரைட் டு பிரைவசின்றது அடிப்படை உரிமை இல்லை, இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குதுல்ல. ரெண்டாவது முக்கியமானது, நீங்கள் ஓட்டர் ஐடியும் ஆதார் ஐடியும் லிங்க் பண்ணிங்கன்னா நிறைய பேரால் ஓட்டு போட முடியாது. என்ன ரீசன், ஜென்ரலாகவே ஆதார் ஐடி நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 பேரில் 18% கரெக்டாக பயோமெட்ரிக் வந்து ஆத்தென்டிகேஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் 18% ஆஃப் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் வாஸ் ஃபெயிலியர். இது ஒன்று. மூணாவது, ஃபர்ஸ்ட் பார்த்த பாயிண்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஓட்டர் ஐடி யாரும் தருவாங்க, அந்த கண்ட்ரியோட குடிமகன், சிட்டிசனுக்கு. பட் ஆதார் ஐடின்றது எல்லாருக்கும் தருவாங்க, ஈவன் நான் சிட்டிசன். இப்போ நான் சிட்டிசனையும் சிட்டிசனையும் எதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க, அது கன்ஃபியூஷனை உருவாக்கும். அண்ட் ரொம்ப ரியாலிட்டியில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஓட்டர் ஐடியும் ஆதார் ஐடி லிங்க் பண்ண போறீங்கன்னா, லிங்க் பண்ணும்போது டெக்னிக்கல் ஃபால்ட் வரும், அதில் சில பேர் ஆகலாம், ரிமூவ் ஆகலாம். இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் சொல்ல பாயிண்ட்ஸ். ஸோ இந்த டிபேட் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபேக்ட் இருக்குல்ல 6B, அதை பற்றி நியூஸில் வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட்டாக பேஜ் நம்பர் 6ல் இந்த டாபிக் இருக்குல்ல, இந்த டாபிக் எதுவுமே புதுசு இல்லை, பழசு தான். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கிளாஸில் என்விரான்மெண்ட் கிளாஸ், சயின்ஸ் கிளாஸில், கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்ஸில் இது கவர் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட நான் சப் டாபிக் லிஸ்ட் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் உடனடியாக ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஜிஎம் கிராப்ஸ், ஒய் படிங்க. இந்தியாவில் நிறைய கிராப்ஸ் இருக்குது, ஏன் ஜிஎம் கிராப்ஸ் நமக்கு யூஸ் நினைக்கிறோம். நம்ம கிராப்ஸ்க்குள்ள இல்லைனா ஒரு கிராப்குள்ளே எல்லா ட்ரைட்டுமே இருக்காது, கரெக்டாக எல்லா குவாலிட்டி இருக்காது. ஒன்று வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும், பட் ப்ரொடக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அந்த கிராப்போட ஜீனை மாடிஃபை பண்ணுறது வழியாக புது ட்ரைட் உருவாக்குது, புது கேரக்டர் உருவாக்குறது. அப்போ கண்டிப்பாக தேவை. ஸோ ஒய்ன்றதை அதை படிச்சிருக்கேன். சரி, அது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குல்ல. ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இல்லாமல், பெஸ்டிசைட் இல்லாமல் ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு ட்ராட் ரெசிஸ்ட் நிறைய இருக்குது, பார்த்துருங்க. இது ப்ளஸ் அந்த டாப்பிக்கில் நம்ம என்ன படித்தோம், பிடி காட்டன் படித்தோமா. அப்புறம் கோல்டன் ரைஸ்னு டாபிக் இருக்கும், அதிலே அதை பார்த்துருங்க. அப்புறம் பிடி பிரிஞ்சால் இருக்கும், அப்புறம் ஜிஎம் மஸ்டர்ட் இருக்கும். ஸோ பிரிஞ்சால், மஸ்டர்ட், ரைஸு, காட்டன் இது எல்லாத்தையும் ரிவிஷன் விட்டுருக்கு. லாஜிக் புரியுதா? நான் ஒயின் படித்தாச்சு. ஒவ்வொரு கிராப்ஸ்குள்ளேயும் ஒரு ட்ரைட்டை புதுசாக உருவாக்குறாங்க. அப்போ பிடி காட்டனுக்குள்ளே நம்ம எந்த ட்ரைட்டை ட்ரை பண்ணுறோம், கோல்டன் ரைஸ்க்குள்ளே எந்த குவாலிட்டி உருவாக்குறதுக்கு மாடிஃபை பண்ணுறோம், அந்த பர்பஸ் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? அதுதான் படிக்கிறது. அடுத்து ஜிஎம் கிராப்ஸு ஒயின்னு படித்தாச்சு. ஒவ்வொரு ஜிஎம் கிராப்ஸோட யூனிக் குவாலிட்டி எதுக்காகன்னு படித்தாச்சு. அடுத்து எல்லா கிராப்ஸையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இந்த ஆக்ட் வழியாக ஜிஇஏசின்னு ஒரு பாடி இருக்கும், நோட்ஸில் இருக்குது. இந்த பாடி ரிவிஷன் பண்ணுங்க. ப்ளஸ் இது கூடவே பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 நினைக்கிறேன், இந்த ஆக்ட் ரிவிஷன் பண்ணுங்க. இது கூடவே ஃபுட் சேஃப்டி ஆக்ட் 2006. இது 3 முக்கியம். இந்த ஆக்ட் ரிவிஷன் பண்ணுறேன். இந்த ப்ரிலிம்ஸ்க்கும் வரும். லாஜிக் புரிஞ்சா இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக படிங்க. இந்த கமிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க, சேர்பர்சன் யார், அவங்களோட ரோல் என்ன, இதெல்லாம் முக்கியம், படிச்சிருங்க.